நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், ஆனா இது ஒரு எமர்ஜென்சி. சொல்லுங்க. எனக்கு ஒரு 1000 ஜிபே பண்ண முடியுமா? கையில அமௌண்ட் இல்ல. சரி ஓகே, நான் இருங்க பாக்குறேன். இருக்கா? இருக்கு. நான் நாளைக்கே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இல்ல நாளைக்கு நம்ம ஷூட் இருக்காது. இல்ல ஜிபே நாளைக்கு பண்ணிடுறேன். அது பிரச்சனை. ஏங்க இதுக்கு ஏங்க இவ்வளவு இதுவா வரீங்க? அதான் ஒண்ணு இல்லைங்க பிரச்சனை. நான் இப்ப அனுப்புறேன். என்னங்க கேட்டோன்னே அனுப்புறேங்கிறீங்க? எதுவுமே கொஸ்டின் பண்ணல, எதுக்கு என்னன்னு கூட கேட்க மாட்டீங்க. இல்லங்க அதுல என்னங்க இருக்கு, தேவைப்பட்டிருக்கோம் உங்களுக்கு, என்ன பண்றது. ஓகே, கேட்ட உடனே 1000 அனுப்பிட்டாரு. ரொம்ப ஸ்வீட். ஆனா இந்த 1000 திருப்பி கொடுத்துறணும். இது ஒன்லி ஃபார் பிராங்க். நான் காசுலாம் கேட்க மாட்டேன், வாங்க மாட்டேன். ரொம்ப சமத்தான மனிதன் ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட். ஓகே ஹலோ. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நான் உங்களுக்கு நாளைக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகேயா? இருங்க நான் கூப்பிடுறேன், ஒரு 5 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன். கமருதீன் வந்து ஒரே சுட்டி, ரொம்ப சுறுசுறுப்பா அப்படியே போயிட்டே இருப்பாரு. சார் அது இது சொல்லுவாங்க, ஆனா ரொம்ப சுறுசுறுப்பு, பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. நாங்க எல்லாம் சைலண்டா டயர்டாகி உட்காந்தாலும் அவர் ஒரு சைடு வந்து பயங்கர எனர்ஜியா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படி இப்படி ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. சாங்ஸ் எல்லாம் போட்டு வைப் பண்ணிட்டு இருப்பாரு மொத்த செட்டையும். ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா இருக்கு எங்க 2 பேருக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஆதிரை, உங்க தங்கச்சி. ஆதிரை எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே போகவும் பிடிச்சது ஆதிரை தான். ஏன்னு தெரியல, அவ கூட ஒரு சின்ன கனெக்ட் கிடைச்சிச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ எல்லாருமே எனக்கு ஓகேயா தான் இருந்தாங்க. அவளுமே என்ன ரொம்ப நாட்டி, என்கிட்ட என்னை ரொம்ப டீஸ் பண்ணுவா. இப்போ வரையும், நேத்து வரையுமே டீஸ் பண்ணிட்டு அப்படி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க இப்ப? இந்த டைரக்டர் தானே உங்களை சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்னு சொன்னாரு. அவர் முன்னாடி அவர் கேட்ட மாதிரி நீங்க நடிச்சு காட்டிட்டு தாங்க வரீங்க. கங்கா தாங்க சொல்றேன், நீங்க நடிச்சு காட்டிட்டு தான் வரணும். அது எனக்கு நான் பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கிளம்புறத பத்தி பேசலாம், சரியா? போய் நடிச்சிட்டு வாங்க, தைரியமா போயிட்டு வாங்க. நான் ஐம் ஃப்ரம் மதுரை பொண்ணுங்க. சோ மதுரையில இருந்து ஒரு பக்கா அந்த மதுரை சைட்ல இருந்து வந்து ஒரு மீடியா அப்படின்றப்போ அலோவ் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தானே. எப்படி வீட்ல எல்லாம் விட்டாங்க? அம்மாவோட ப்ரொமோஷன்ல தான் நாங்க சென்னை வந்தோம். மீடியா சைட் பத்தி சுத்தமா ஐடியாவே இல்லை. ஆனா மதுரையில இருந்து நாங்க சென்னை வரும்போது எங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன வேர்ட் சொன்னாங்கன்னா, பார்த்து போறீங்க, பார்த்து ஹீரோயின் கூப்பிட்டு போறாங்க, நடிக்க போயிடாதீங்க அப்படி சொல்லி அனுப்புனாங்க. இது உண்மை, ரொம்ப உண்மை. அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வேர்ட்ஸ் வந்து மேபி ப்ரீ பிளான், காட்ஸோட ப்ரீ பிளான்டா கூட இருக்கலாம், நம்ம இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிச்சு. அம்மா வந்து சப்போர்ட் தான் எனக்கு. அம்மா, தங்கச்சி, அப்பா எல்லாருமே சப்போர்ட் தான். ஸோ எல்லாருக்குமே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அக்கா ரோல் பண்ணும்போது டெஃபினட்டா அந்த ஒரு தயக்கம் இருக்கும். அடுத்து நமக்கு வந்து அந்த ப்ராமினென்ட்டான ஒரு ரோல் சீரியல்ல வந்து வருமா அப்படின்ற ஒரு தயக்கத்திலேயே சில பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க, சில பேர் ஹோல்ட் பண்ணுவாங்க. பட் நீங்க அதை தைரியமா எடுத்து பண்றதுக்கான ரீசன் என்ன? நம்ம என்ன ரோல் பண்ணாலும் நம்மளோட ஃபீச்சர்ஸ், நம்ம ஆக்டிங் பார்க்கும்போது நம்மளோட சீனியர் ஸ்டாஃப்ஸ் தானே நம்மள பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு தெரியும்ல, இவங்களுக்கு இந்த ரோல் கொடுத்தா கண்டிப்பா அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் அக்கான்ற ரோலே பண்றேன். அதுலயே அக்கா, இதுலயே அக்கா தான்.